Hello friends, welcome to Hi-Inno. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரெட் அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். யூசுவலா மத்த அல்வா செய்யறதுக்குலாம் கண்டிப்பா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த அல்வா செய்யணும்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 10 to 15 minutes தான் ஆகும். எல்லாமே நம்ம ரெடியா வச்சிருந்தோம் அப்படினா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சரி வாங்க இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடுல உள்ளத கட் பண்ணிடுங்க. சைடுல கட் பண்ணிட்டு அதை தூக்கி போட வேண்டாம். அதை வந்து நம்ம பிரெட் கிரம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க மிக்ஸில பொடி பண்ணிட்டு வறுத்துட்டீங்க அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் ஆகிடும். இந்த ஓரத்தெல்லாம் இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா பிரெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண மாதிரி ஆகிடும். ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி, இது ஒரு 10 முழு முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக திராட்சை. இதோட நீங்கள் வெள்ளரி விதை வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் அந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததை ஒரு பிளேட்டில் ஒன்று மாற்றிக்கலாம். இப்போ நான் அதே நெய்லேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ப்ரெட்டோட ஸ்லைஸை போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நெய்யில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெயை விட்டுட்டு அதுலேயே நீங்கள் ப்ரெட்டை பொரித்து எடுத்துக்கலாம். நெய்யில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் நெய்யில் போட்டு செஞ்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம சர்க்கரை ஒரு 50 கிராம் அளவுக்கு, நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் 2 பங்கு அளவுக்கு ஒரு 125 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் வந்து அதில் முழுகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இதில் சர்க்கரை பதம் அந்த பாகுலாம் எதுவுமே கிடையாது. சர்க்கரை நல்லா ஒரு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். லைட்டாக அந்த பிசு தன்மை இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்கிற ப்ரெட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த ப்ரெட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். இதோட வாசனைக்காக கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த சர்க்கரை பாகெல்லாம் அந்த ப்ரெட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளே வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் Hi-Inno சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.